அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான திருமதியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடை பின்பதாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபுல் தாபீஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலையும் வாழ்க்கை முறைகளையும் நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்றை ஒவ்வொரு விஷயமாக இஸ்லாம் மிக தெளிவாக இஸ்லாமுடைய மார்க்கத்தில் ஒவ்வொன்றுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலை எழுந்தல் முதல் இரவு படுக்கும் வரை, அவன் எழுகின்றதிலிருந்து படுக்கும் வரை அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறை நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்றுதான் இபாதத்துடைய விஷயங்களில், இபாதத் ஒரு அமலை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், தொழுகையை உதாரணத்திற்கு தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த தொழுகையினுடைய உள்பொருள்கள் என்ன, வெளிப்பொருள்கள் என்ன, அந்த தொழுகைக்கு தேவையான ஷராயித்துகள், ருக்குனுகள், தொழுகையினுடைய வாஜிபுகள், தொழுகையினுடைய சுன்னத்துகள், இவைகள் எல்லாத்தையும் இந்த மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. எனவேதான் ஒரு இபாதத்து அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த ஷராயித்துகளை எல்லாம் தெரிந்திருந்து அதன்படி ஒரு மனிதர் செய்தால்தான் அந்த தொழுகையை கபூலியாகும், ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்த ஷராயித்துகளை எல்லாம் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் தொழுகைக்கு முன்பதாக முதலாக சொல்லப்படக்கூடிய சத்துகள், முதல் சத்து சுத்தம். உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம். இந்த மூன்றும் இருந்தாலும் என்ன செய்யப்படும்? தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இந்த சுத்தம் இருக்கிறது ஒரு அவசியமானது. இபாதத்து எல்லாம் இபாதத்துகளுக்கும் சுத்தம் என்பது அவசியமானது. அதனை குறிப்பாக தொழுகை என்ற இபாதத்திற்கு சுத்தம் என்பது ரொம்ப அவசியம். குர்ஆனை கூட அல்லாஹ் சொல்வான், குர்ஆனை தொழுவதாக இருந்தால் கூட சுத்தம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், குர்ஆனை தொட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனை வசனத்தில் சொல்வான். அதே போல கஅபத்துல்லாஹை தவாப் செய்வதாக இருந்தாலும் கூட சுத்தம் இல்லாமல் தவாப் செய்வது கூடாது என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே சுத்தத்திற்கு என்ற மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுத்திருக்கின்றது. தொழுகை என்ற ஒரு இபாதத், அது எப்படி ஒரு உயர்தரமான இபாதத் என்று சொன்னால், அந்த இபாதத்திற்கு மூளையாக இருப்பது, மூல காரணமாக இருப்பது சுத்தம்தான் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே உணவு இல்லாமல் ஒரு மனிதன் தொழுதால் எத்தனை தொழுதான எந்த பொருளும் இல்லை. தஹாரத் இல்லாமல் அதில் எந்த விதமான புரோஜனம் இல்லை. அந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் தஹாரத்தை விரும்புகின்றார்கள், நேசிக்கின்றார்கள். குர்ஆனுடைய ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவார், லா தகும் ஃபீஹி அபதா லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் ஹக்க அன் தகூம ஃபீஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டது. முஸ்லிம்கள் எல்லோரும் மஸ்ஜித் நபவிக்கு செல்கின்றார்கள், தொழுகின்றார்கள். அங்கே இருந்த முனாஃபிகளுக்கு எல்லாம் இதை பிடிக்கவில்லை. உடனே அவர்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றார்கள். அந்த மஸ்ஜிதை கட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்றார்கள், வாருங்கள் இந்த மஸ்ஜிதில் நீங்களும் ஒரு தொழுவுங்கள் என்பதாக அழைக்கிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதை தொழுவதற்காக வேண்டி செல்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்குகின்றார். லா தகும் ஃபீஹி அபதா, நபி நீங்கள் அந்த மஸ்ஜிதில் நீங்கள் நிற்க வேண்டாம், ஒரு காலமும் அந்த மஸ்ஜிதிலே நிற்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர்கள் எதற்காக வேண்டி அந்த மஸ்ஜிதை கட்டினார்கள் என்று சொன்னால் குஃபரை வளர்ப்பதற்காக வேண்டியும்
அதே போல முனாஃபிக்குத்தனத்தை வளர்ப்பதற்காக வேண்டியும் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக வேண்டியும் ஒரு கூடாரத்தை அவர்கள் கட்டி வைத்திருக்கின்றார்கள். அது மஸ்ஜித் அல்ல. எனவே அந்த மஸ்ஜிதில் நீங்கள் நிற்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு மஸ்ஜிதை அல்லாஹ் சொல்லுகின்றார். இன்னொரு மஸ்ஜித் ஒன்று இருக்கிறது. அது எப்படிப்பட்ட மஸ்ஜித் என்று சொன்னால், அது கட்ட ஆரம்பித்ததிலிருந்து தக்வாவில் இருந்தால் கட்டப்பட்டது. இறையச்சத்தை கொண்டு அது உருவாக்கப்பட்ட ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், போய் தொழுவுங்கள் என்பதாக எல்லாம் சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மதீனாவுடைய எல்லைக்கு உள்ளே நுழைவதற்கு முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதுல் குபா. அந்த மஸ்ஜிதை தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த மஸ்ஜிதில் நீங்கள் போய் தொழுவுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் பின்னால் காரணத்தை சொல்லுகின்றான். ஏன் தெரியுமா? ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன யததக்கரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தகீரின். ஏனென்றால் அந்த மஸ்ஜிதிலே அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் சுத்தத்தை அதிகமாக அவர்கள் பிரியப்படுகின்றார்கள், நேசிக்கின்றார்கள். அதனால் யார் சுத்தத்தை நேசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வும் நேசிக்கின்றான் என்ற ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குகின்றார். அவர்கள் அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடியவர்கள் சுத்தத்தை அதிகமாக பிரியப்படுகின்றார்கள். அதனால் அல்லாஹ் நேசிக்கின்றான். நபியே, அந்த மஸ்ஜிதில் நீங்கள் தொழுவுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். அப்போ மஸ்ஜிதை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த மஸ்ஜிதில் உள்ளவர்கள் சுத்தத்தை பிரியப்படுவதனால் அந்த மஸ்ஜிதை அல்லாஹ் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? எல்லோரும் ஒரே ஒரு சுத்தத்தை மட்டும்தான் செய்வார்கள். ஆனால் அந்த மஸ்ஜிதில் இருந்த அந்த மனிதர்கள் 2 சுத்தத்தை சேர்த்து செய்வார்கள். யூரின் போயிட்டாலும் சொன்னா கல்லை கொண்டு மட்டும் என்ன செய்வார்கள், சுத்தம் செய்து கொள்வார்கள். அப்ப கல்லை கொண்டு சுத்தம் செய்வது என்பது அன்றைய காலத்திலிருந்து முந்தைய காலத்திலிருந்து இருக்கிறது. ஆனால் புதிதாக முதலாக தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை அந்த மஸ்ஜிதில் உள்ள மனிதர்கள் தான், அந்த மஹல்லாவை சார்ந்தவர்கள் தான் தண்ணீரை கொண்டு அவர்கள் கல்லை கொண்டும் சுத்தம் செய்தார்கள். தண்ணீரை கொண்டு முழுமையாக அவர்கள் சுத்தம் செய்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பிரியப்பட்டான் என்பதாக குர்ஆனுடைய ஹதீஸ் குர்ஆன்களின் மூலமாக நாம் கேட்கிறோம். எனவே யார் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தமானவர்களை சுத்தத்தை விரும்புகின்றார்கள், சுத்தத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மட்டுமல்ல, அவங்களும் சொன்னாங்க, யார் அந்த மஸ்ஜிதுல் குபாவில் போய் 2 ரக்காத் தொழுகிறாங்களோ எவ்வளவு பெரிய சிறப்புகள்லாம் கிடைக்கிறது. சுத்தமாக இருந்ததினால் அல்லாஹ் அந்த மஸ்ஜிதில் தொழுவது நபிக்கு சொன்னான். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அந்த மஸ்ஜிதில் போய் 2 ரக்காத் நபியை தொழுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சிறப்புகள் அந்த மஸ்ஜிதுல் குபாவுடைய வாசிகளின் மூலமாக கிடைத்திருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் சுத்தம்தான். எனவே சுத்தம் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிலே மிக மிக வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வரும்பொழுது கூட இங்க உணவு செஞ்சுட்டே வந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பொருள்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு வராதுன்னு சொன்னாங்க. வெங்காயம், குழம்பு இந்த மாதிரியான பொருள் எல்லாம் சாப்பிட்ட பள்ளியாசல் வராது. காரணம் என்ன தெரியுமா? அதனால் ஒரு வாடை வீசும். அது ஏதாவது ஒரு நாக்கு வாயிலிருந்து ஒரு வாசனை வாடை வீசும் அல்லவா, அது அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பை ஏற்படுத்தும். அதனால் அந்த நாக்கத்தோடு நீங்க என்ன செஞ்சாங்க, பள்ளியாசல் வந்துடாதீங்க அப்படின்றத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்தளவு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்வார்கள், எனக்கு பூண்டு என்பது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றுதான். அது பல நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. இருந்தாலும் கூட நாம் பூண்டு சாப்பிடுவதில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னென்று சொன்னால், பூண்டு சாப்பிடுவதனால் ஒரு வாசனை உருவானது என்பது வெளியாகும். என்னோடு மலக்குகள் வந்து செல்லக்கூடிய மலக்குகள் வருகின்றார்கள், செல்கின்றார்கள். எனவே அந்த நேரத்தில் துர்வாடை வீசுவதை ஒரு பொழுதும் வீசினால் அந்த மலக்குகள் இடத்தில் வருவதை நின்றுவிடுவார்கள். அதனால் நான் அதை சாப்பிடுவதில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த துர்வாடை என்பது
அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்பது மட்டுமல்ல, அதோடு நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வர வேண்டாம் என்பதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எந்தளவுக்கு என்று சொன்னால், நாம் எல்லாம் மலக்குகள் நம்மோடு வர வேண்டும் என்று சொன்னால், நம்மளோடு அவர்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், குருவாடை இல்லாமல் இருந்தால் தான் மலக்குகள் வருவார்கள். எப்படி இந்த பூண்டு சாப்பிடுவதனால் மலக்குகள் வரமாட்டார்கள் குருவாடை என்று சொன்னார்களோ, அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒரு பொய் சொல்லுவதனால் அந்த ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ஒரு மலக்கு ஒரு ஷைத்தான் இருக்கும். ஒரே ஒரு பொய் சொல்வதனால் என்னவாக என்று சொன்னால், அந்த மலக்கு அந்த மனிதனை விட்டு 2 மைல் தூரம் விரண்டு ஓடுகின்றார். காரணம் என்ன? பொய் சொல்றதுனால் ஏன் மலக்குகள் விரண்டோட வேண்டும் என்று சொன்னால், அந்த பொய்யினால் ஒரு துருவாடை வீசுகின்றது. துருவாடை என்பது மலக்குகளுடைய வருகையை தடுக்கக்கூடியது என்பதை அமீர்பரி பெருமக்களே ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது என்பதெல்லாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்திற்கு மிகப்பெரிய சிறப்புகளை கொடுத்தார்கள். யார் ஒரு மனிதர் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது உணவு செஞ்சுட்டு தூங்குகிறாரோ, சுத்தமா எப்ப தூங்குறாரோ, அவரோடு ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்புகின்றார். இப்ப அவர் சுத்தமாயிட்டார்களே, அப்ப அல்லாஹ் மலக்கை என்ன செய்யறான்? அனுப்புகின்றார். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஷைத்தான் என்ன செய்யறான்? அவரை விட்டு வெளியேறி விடுகின்றார். அப்ப இரவு முழுவதும் அவர் எழுந்திருக்கும் வரை அந்த மலக்குகள் அவருக்கு காவலாக இருக்கின்றார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்றார்கள். அப்போ அல்லாஹ் சுத்தமானவர்களுக்கு மலக்கை காவல் வைக்கிறான் என்று சொன்னால், அந்த சுத்தத்தை நாம் எந்த அளவிற்கு நாம் கடைபிடிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க, நான் அங்கு பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய காலடி சத்தத்தை சொர்க்கத்திலே கேட்டேன்னு சொன்னாங்க. இன்னும் யாருமே சொர்க்கத்திற்குள்ள நுழையல, ஆனால் யாரும் நுழைவதற்கு முன்பாகவே பிலால் ரலியல்லாஹுடைய காலடி சத்தம் அங்கே போயிருக்கிறது என்று சொன்னால், பிலால் ரலியல்லாஹுடைய காலடி சத்தம் கேட்குன்னா அவங்க நுழைஞ்சிருக்காங்க. எனவேதான் அதனுடைய சத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அதனால் பிலால் ரலியல்லாஹுவிடத்திலே கேட்கின்றார்கள், பிலாலே என்ன விசேஷமான அமல் நீங்கள் செய்தீர்கள்? பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எப்பொழுதும் ஒழுவோடவே இருப்பேன். ஒழுவு என்னோட பயிற்சின்னு சொன்னா உடனே ஒழுவு செஞ்சு, ஒழுவு இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், எப்பொழுதும் நான் சுத்தமாக இருப்பேன். அதனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி சொர்க்கத்திலே சொர்க்கத்தின் அனைவர்களுக்கு முன்பாக செல்லக்கூடிய அந்த பாக்கியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கிடைக்கிறது என்று சொன்னால், அதற்கு சுத்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தான் ஒவ்வொரு விஷயத்திலேயே நாம் சுத்தங்களை பேண வேண்டும். அதே நேரத்தில் யாரும் அசுத்தமாக இருக்கின்றார்களோ, இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய வீடுகள்ல எவ்வளவு அசுத்தங்கள். சுத்தத்தை பேண வேண்டிய நாம், சுத்தத்திற்கு வலியுறுத்தப்பட்ட இஸ்லாம், இன்னைக்கு நாம் வீடுகளிலே பல வீடுகளில் பார்த்தோம் சொன்னால் அப்படியே குப்பை கூடங்களாகும். அதே போல ட்ரெஸ்ஸுகளை தூக்கி பல இடங்களில் வீசப்பட்டதாகும். வீட்டுல பறக்கத்து இல்லாத பறக்கத்து எப்படி இருக்கும்? ரஹ்மத்துடைய மலக்குகள் எப்படி வருவார்கள்? அப்ப அந்த வீடுகளில் எப்பொழுது நாம் சுத்தமாக வைத்துக் கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவார்கள். நீ பல பேர்கள் இஸ்லாமியர் முஸ்லிம்கள் அதை தவறு விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி பெண்மணி பள்ளிவாசலை பெருக்கி என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெண்மணி பள்ளிவாசலை பெருக்குவாங்க. பள்ளிவாசலை பெருக்கக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, மௌத்தா போயிடாத. ரசூலுல்லாஹ் வெளியூருக்கு போயிருக்கும் பொழுது அந்த பெண்மணி மௌத்தா போயிடாது. சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஜனாஸா தொழுகை நடத்தி அடக்கம் செய்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் ஒரு நாள் 2 நாள் அந்த பெண்மணியை காணவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கின்றார்கள், எங்கே பள்ளிவாசலை பெருக்கி சுத்தம் செய்வதால் அந்த பெண்ணை காணவில்லை. இல்லை யாரோ சொல்லலாம், அந்த பெண்மணியை மௌத்தாகிவிட்டார்கள், நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட ஏன் நீங்க சொல்லல? அந்த 2-3 நாள் ஆகிட்டு ஏன் நீங்க சொல்லல? அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியுடைய கபரை தேடி சென்று அந்த பெண்மணிக்கு ஜனாசாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்து அந்த பெண்ணுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். புகாரில வரக்கூடிய ஹதீஸ் தான். அப்ப சுத்தம் செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரசூல் கொடுக்கக்கூடிய வெகுமதி
நாம் அந்த சுத்தத்தில் எவ்வளவு வீட்டாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன சொல்ல போனா எங்கேயும் போக தேவையில்லை. நம்முடைய பள்ளிவாசலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை குட்டியின் மூலமாக மிகப்பெரிய அசுத்தங்களை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். நம்ம வீடுகளிலே குப்பையை வச்சுக்கலாம். குப்பை வந்து கேட்கிறோட குப்பையை கொடுத்தா முடிஞ்சு போயிடுச்சு. அது போய் தூக்கி வீசுகின்றோம். அந்த குப்பையை வைக்கிறோம், குப்பை தொட்டியை வைக்கிற தூக்கி போய் வீசுறோம். அதை பார்க்கிறோம். வெளியில இருக்கிற அத்தனை பேர்களை உள்ள வந்து என்ன செய்யறாங்க, கண்ணா பின்னானுக்கு உள்ள வீசுறாங்க. பள்ளிவாசல் தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் அந்த ஸ்மெல்லோட நாட்டத்தோடு அவர்கள் உள்ளே வருகிறார்கள் சொன்னால் அன்பிற்குரிய உருவத்திலே அது எவ்வளவு பெரிய பேசியதமான விஷயம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே பள்ளிவாசலுக்கு அருகிலே இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் அது நாம் அனைவருமே பொறுப்புதாரி என்பதை விளங்கிக் கொண்டு அதை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். நேற்று கூட அதில் 2 பேர்கள் சுத்தம் செய்தார்கள் என்ற செய்திகள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். எனவே இப்படி சுத்தத்தை பிரியப்படக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். அசுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் ஒரு பொழுது நேசிப்பதில்லை என்பதை விளங்கிக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமாக வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.